என்ன சொன்னீங்க? சரியான குளிர். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளானே இல்லாத பைக் ரைட் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக எங்களுக்கும் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேப் ரோட் போகலாம், அது சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ போகிற வழியில் சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு போகிற வழியில் தான் பிளான் போட்டோம். ஸோ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போகிற வழியில் ஒரு டேம் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசிட் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அணப்பிள்ளையார் டேமு. ஆனால் நிறைய தண்ணி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ தண்ணி இல்லை. இருந்தாலும் இங்கே ஒரு தடவை பார்த்து போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பார்த்து வாங்க, பார்த்து குளிர். பிரேக் பிடிக்கலையா? இதுல ஏறி அப்படியே அங்கிட்டு போய் படியில இறங்க. பேசலாம் பேசலாம். இது அப்படியே அங்கே மலையிலேருந்து இறங்கி வர தண்ணி எல்லாம் நிறைய இருந்துச்சு. தண்ணி நிறையானா அந்த திண்டு வராது. சாரல் வருது, நல்லா இருக்கு. இப்படியா இருந்தா ஓகே. இது மழை ரொம்ப வந்துச்சுன்னா கஷ்டம்தான். தாவுடா தாவு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீசன் இல்ல, தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இங்க சூப்பரா இருக்கும். நல்லா இங்க குளிக்கலாம், நல்லா நீட்டா இருக்கும். ஆனா ரொம்ப தண்ணி வந்தாலும் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஆனா நான் 2 டைம் இங்க வந்திருக்கேன். 2 டைமுமே இப்படி காஞ்சி போய் தான் நான் வந்திருக்கேன். தண்ணி இல்லாம இருந்திருக்கு. இவங்களாம் தான் செக்யூரிட்டிஸ் இங்க இருக்கு. ஹாய், இவங்க தான் டோக்கன் போடணும். நம்ம வேலை வந்து நம்ம நுழைஞ்ச பாத்தீங்களா, அந்த வேலை வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து இதுதான் என்று நினைச்சேன். என்னடான்னு பார்த்தேன், எதுக்குடா இங்கே கூட்டு வந்தேன் கடைசியில். ஆமாம், ஓகே. நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாமா? இது வந்து இப்போ என்னதுப்பா, கரையான் புத்து. பாம்பு உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க போல். பயமாக இருக்கு. ஒரு 2 அடி என்ன இருக்குன்னு தெரில, அதனால் கொஞ்சம் பயந்துட்டு தள்ளி தான் நிற்கிறோம். ஆமாம், எப்பா பயமாக இருக்குப்பா. ஓகே, சரியான காற்று ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா தான் இதோ தெரியுது பாருங்க மலை. இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். சூப்பராக இருக்குது. இப்போயே காற்று சவுண்டுக்கு எதுவுமே நம்ம சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் குரங்கணிக்கு நம்ம திருப்பி ரிட்டர்னில் டைம் இருந்துச்சுன்னா நம்ம குரங்கணி போகலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் குரங்கணி போய் காமிக்கலாம். போகலாம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ வந்து கேப் ரோடு. இப்போ கேப் ரோட் போகிறோம். இன்னொரு நாள் வந்து நாங்கள் குரங்கணி போய் காமிச்சிருக்கோம். குரங்கணி வந்து அந்த சைடு இருக்குது, நாங்கள் வர்றது போகிறோம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு. முடிஞ்சா குரங்கணிக்கு போகலாம். முடிஞ்சா டைம் வந்தால் குரங்கணிக்கு போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக ஒரு டேர்னிங் தான் வந்திருக்கோம், அதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேனி போடி, அதெல்லாம் போடி அதான் செமையாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஏன்பா இந்த மாதிரி ஃபுல்லாமே தென்னந்தோப்பு, அது மேலே மட்டும் தெரியுது சூப்பராக. மேலே பாருங்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் இதுக்கு மேலேயும் போயிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இன்றைக்கி மழை வருதுன்னு நினச்சோம். ரொம்ப நாள் மழை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, இது மாதிரி மூணாரில் தான் இருக்காங்க அவங்க.
ஸோ நம்ம பயந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் வர நேரம்னு பார்த்து மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா காரில் வரல, பைக்கில் வந்திருக்கோம். ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். சனா வந்து வீர தீர சூரன் மாதிரி ஒரு ரைடு போனாங்க. ஆனால் அது பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது போனதுக்கப்புறம் தான் உடம்பெல்லாம் வலி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது என்ன அப்படின்றத. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி காற்று எங்கேயுமே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. குழந்தையெல்லாம் கூட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு காற்று. நான்லாம் வந்து என்னால் நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த இரும்பு அந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு போடிமட்டுக்கு போக போகிறோம். போடிமட்டு போய் ஒரு டீ குடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்போ லாஸ்ட்டாக நின்னோம்ல, அது வந்து காத்தாடும் பாறையாமா. ஐயோ, நாங்கள் தெரியாமல் போய் நின்றுட்டோம். ஆக்சுவலாக நான் தான் பரஃபேன்னு பார்த்தா இவங்களும் கால் நிற்க முடியல. ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு உண்மையிலே. மொத்த பாதை திரும்பி பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல, அதை இப்படிதான் பார்க்கணும். பயங்கரமான பாதை வந்த பாதை. அது போடி. ஓகே ஓகே. அப்படியே தேனி அங்கிட்டு போனோம்னா அப்படியே எல்லா ஊரும் தெரியும். போக எல்லா ஊரும் தெரியும். போலாமா நம்ம? போலாம். போதும், நின்னா இங்கேருந்து விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு. வாங்கப்பா. இங்கே அவ்வளோ காற்று இல்லை, ஆனால் அந்த காற்று உண்மையிலேயே வேற லெவல். அந்த காற்று இங்கே இருக்கு. ஆமாம், பறந்துருப்போம் கண்டிப்பாக. பள்ளத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்கு. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். குளிர நீங்களே குளிரையில எதுக்கு அவ்வளோ பில்டப்பு? எல்லாம் ஜர்க்கின் வேற போட்டு போகிறாங்க. நம்பருக்கு கெத்தா. சரி வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம். எப்படியா காஃபி கிடைச்சதே பெரிய விஷயம். நல்லா இருக்கா? சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாங்கிட்டு நல்லா இருக்கு. என்ன சொன்னீங்க? சரியான குளிர். ஜர்க்கின் ஸ்வெட்டர் எல்லாம் இருக்கும். எங்க எவ்வளவுக்கா ஜர்க்கின்? ஜர்க்கின் 900 ரூபாய், 1200 ரூபாய். உங்களுக்கு இது பாருமா, அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்கிக்கிறியா? ஒரு நாள்
ம் அட்டை இருக்க போது பயமா இருக்கு. இது என்னப்பா? காஃபியா தேயிலையா? அது காஃபி கொட்டையா? இல்ல இல்ல தேயிலை தான். அதுலேயே இளம கொட்டை காய் முளைச்சிருக்கு. ஒரு போட்டோ எடுங்க. இப்போ நம்ம கேப் ரோடு தானே போகிறோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கேப் ரோடு போய் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? மேகி சாப்பிட போகிறோம். மேகி சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ தூரம் நம்ம போகிறோம். எல்லாரும் சாப்பிட்றாங்களே, நம்மளும் சாப்பிடுவோம். தேனியிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல். அங்கே நல்லா இருக்கும், மேகி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் அங்கே. ஓகே போலாம். நீங்க போயிருக்கீங்க, நான் போனதில்லை. ஸோ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த இடத்தெல்லாம் பார்த்தா இது என்ன நம்ம இந்தியா தானா, நம்ம ஊர் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபாரின் லெவலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காங்க. அப்படியா? சரி பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே வந்து மேகி சாப்பிடலாம் தான் வந்தோம். எல்லாருமே கேப் ரோடு வந்து மேகி சாப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து மேகி கடை இல்லை, இருக்கு. இப்போ அங்கே ஒன்று இருக்கு, போய் அங்கே போய் சாப்பிடலாம். நீங்கள் ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்களா மேகி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நானே போனதில்லை. இங்கே சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆனையரங்கல் டேம் இருக்குது இங்கே வியூ பாயிண்ட்டை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் ஒழிய அங்கெல்லாம் நான் போனதில்லை. ஒரு நாள் ஆனால் கண்டிப்பாக போகணும். சூப்பராக இருக்குப்பா பார்க்க. ஏன்னா அது 1 டே அப்படின்றனால அங்கே போய் நம்ம போனோம்னா இதுக்கே முடிஞ்சிடும், டைமிங் முடிஞ்சிடும். அப்போ இப்படியே திரும்புகிற மாதிரி இருக்கும். நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா கேப் ரோடு போய் மேகி சாப்பிட்றது நம்மளோடது. இதுக்கு இருக்கிற போட்டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் வருவோம். இங்கே ஒரு ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி குண்டலா டேம் அங்கே இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடமும் நிறையா இருக்குது. போட்டிங்காகவே ஒரு தடவை வரலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட எய்ம் வந்து மேகி சாப்பிட்றது. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஒரு மேகி சாப்பிட கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆச்சு? 2.5 ஆச்சா? 2.5 மணி நேரமாக போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, ஏன்னா நாங்கள் நின்று போகிறோம், அதனால நின்று போகிறனால மெதுவாகவும் நம்ம போயிட்டு இருக்கோம். கார்ல போறதை காட்டிலும் பைக்ல போறது இன்னும் நல்லா இருக்கு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இதுதான் எலிஃபென்ட் போட்டிங். ஆமா, அப்படி நம்ம அங்க இருந்து வியூ பாயிண்ட்ல இருந்து ஒரு 10-5 நிமிஷம் வந்தா போதும், இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட மூணாறு பக்கம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மூணாறு வரைக்கெல்லாம் போகலை. மூணாருக்கு வந்து அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஃபைனலி நம்ம கேப் ரோட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு பாக்க. அந்த மேல இருக்க மலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டேயும் இயற்கையெல்லாம் ரசித்து சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. ஆனா என்ன 60 ரூபா மேகி காஸ்ட்லியானது தான். காஸ்ட்லியான மேகி. வீட்ல எல்லாம் சாப்பிடாதீங்க, சும்மா இந்த மாதிரி வர்றப்ப மட்டும் சாப்பிடுங்க. இப்போ மூணாரில் ஒரு டபுள் டக்கர் பஸ் வந்திருக்கு. அந்த பஸ் தான் இப்போ அங்கே நிற்கிது. ஸோ அதையும் இப்போ பார்த்துட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்க, ஒரு பஸ் தான் இருக்கு. ஏன்பா இந்த ஒரு பஸ் தான்? டீடைல்ஸ் வந்து என்னன்னு பார்த்து தெரியல. ஓகே ஓகே, அதாவது ஃபுல்லாமே கண்ணாடியாக இருக்கு. மேலே வேடிக்கை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கு. தேனி வரைக்கும் போவோம். தேனி வரைக்கும் இல்லை, இங்கே
குறிப்பிட்ட வியூ பாயிண்ட் வரைக்கும் தான் போவாங்க. ஓ, அங்கங்க வியூல எல்லாம் நிப்பாட்டிட்டு போறாங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வண்டியில வர்றதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்தாலுமே இங்க வந்தோம்னா 3 மணி நேரமா ரவுண்ட் அடிக்கணும். மூணாறுலேருந்து அப்படியே மேலே 3 மணி நேரம் ரவுண்ட் அடிக்கும். ஓகே. இப்போ வண்டி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்க. பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு தராங்களே அந்த கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடைக்கானல் போனோம், அப்போ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தாங்க நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் ஆனையரங்கல் எஸ்டேட் தான் வந்திருக்கோம். போகும்போது பார்த்துட்டு போனோம். சரி, வரும்போது அது என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு நிறைய விஷயங்கள் இருக்காமா. ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. போட்டிங் தான் போக முடியாது, வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்போதே நாங்கள் மேலே நின்று பார்த்தோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கி சூப்பராக இருக்கு வியூ. இங்கே தான் வந்து யானை தண்ணி குடிக்க வருமா? அப்படி தானேப்பா? உண்மையா? உண்மைதான். கூட்டமாலாம் வந்து ஆனால் எங்கள்கிட்ட மேலேன்னு சொன்னோம்னா இங்கே வந்து நான் போட்டிங்காக போனதுண்டு. ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். போட்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா போட்டிங் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களாம். ஸோ வந்து இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு புல் ரைடு இருக்குன்னு சொன்னாங்க. புல் ரைடா? புல் ரைடு, ஆமாம், வேற லெவல். நான் பண்ண போகிறேன். இதா பயமா இருக்குப்பா பக்கத்தில் வரேன். முட்ட மாட்டாங்க, நான் பழக்கப்பட்ட காலம் தான். அப்படியா? ஆமாம், நல்ல பையன். இந்த வந்துட்டாரு கருப்பு புல்லு. எல்லாரும் உங்களை வீர சூர நினைச்சிருப்பாங்க. இதுல நீங்க எத்தனை விழு விழு. பார்க்க தான் ஆள் பாவமாக இருக்கார். இப்போ பாருங்க சுற்றுல சனா அங்கிட்டு தெரிச்சு போய் விழுந்துருவாங்க. பயப்படாதீங்கப்பா. எல்லாம் புல் ரைடு பார்த்துருப்பீங்க. நம்ம பையன் அப்படின்னு நினச்சி நம்பி நான் போனேன். ஏர்லையே பறக்க அந்த படபடப்பு இன்னும் அடக்க. அதனால கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ எங்கே போகிறோம்? இப்போ இந்த பார்க்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. 50 ரூபா வர நம்ம கொடுத்துட்டோம். ஆமாம், 50 ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை, ஒர்த்தே இல்லை. ஏன்னா அங்கே போய் மறுபடியும் அந்த புல் ரைடுக்கு வந்து 100 ரூபா கொடுத்தோம். ஆமாம், பக்கத்தில் வந்து அந்த
டேஷ் கார்லாம் இருந்துச்சு ஆனா வந்து ஒரு எதுவுமே ஒர்க்கிங் இல்ல. இல்ல. ஆமா சும்மா தான் இருக்கு. ஒருத்தா என்னடா பண்றது அப்படின்றதுக்காக தான் வந்தோம். சும்மா அப்படியே நடப்போம். ஆக்சுவலா வந்து பிரைஸ் டீடைல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. ஆனா இது எதுவும் இல்ல फ्रेंड्स. ஆமா எதுவுமே இல்ல. இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 250 டபுள்னா 400. இப்போ எதுவுமே இல்ல. இப்போதைக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களாமா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களா. எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இந்த பாம்போ ராஃப்டிங் அது இருக்குது. காஷ்மீர் ஷிகாரா அந்த அந்த டைப்பான போட்டுக்கு இருக்குது. அதெல்லாம் இப்ப இருக்குதா? இப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்பீட் போட்லாம் போட்டிருக்காங்க. 1000 ஃபுல்லா வறண்டு கிடக்கு. 1100 ரூபீஸ். அப்புறம் பாண்டான் போட்டு. அப்ப நம்ம அந்த லேக் போலாமா? லேக் போய்க்கலாம். லேக் அந்த எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. நாங்க போக கூடாதுன்னு நினைச்சேன். படுக்க போட்டுருக்காங்க. ஆமாப்பா. இங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க தான். ஓகே. நல்லா இருக்குப்பா பார்க்கிறதுக்கு. வியூ பாயிண்ட் காச்சு வரலாம். வியூ ஆக்சுவலா வந்து இங்க போட்டிங் போட்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாம் உடைஞ்சிருக்குப்பா. உடையலாம் இல்லப்பா. இது ஆக்சுவலா இப்படி இருக்கும். ஒவ்வொரு போட் இருக்கு. ஸ்பீட் போட் இருக்கு. பாண்டான் போட் சொல்லுவாங்க அது இருக்குது. இந்த பரிசல் போட்டு மாதிரி இருக்குது அது இருக்குது. மேலேயே வந்து படல் போட்டு எல்லாமே இருக்குது. இங்க வந்துட்டா நம்ம அப்படியே ஏறி ரவுண்ட் அடிச்சு வரணும். லேக்கே சுத்துற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆனா வியூ நல்லா இருக்கு. நான் இன்னும் அங்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்பா. இந்த இடமே ரொம்ப அமைதியா சூப்பரா இருக்கு फ्रेंड्स. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படகோட்டி படத்துல எம்ஜிஆர் மாதிரி இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா இல்ல. நான் கூட அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன் ஒரு கம்பள. ஆமா. பக்கத்துல யாருமே நம்மளே ஏறிங்க பாப்போம். என் மேல இது பட்டுற போதுப்பா. ஆள் இல்லாததுல உட்காந்து கவுந்துடாதீங்கப்பா. காப்பாத்த கூட ஆள் இல்ல. ஏய் போகுது. இது கட்டியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் செவல தாவுடா தாவு. எங்க நானே தவந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி வேணா உட்காரலாம் டீசெண்டா. அது என்ன நம்ம இருக்கோம் கவலையாப்படுது. நம்ம மட்டும் ஏன் அது இருக்குன்னு கவலைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து மனசே இல்லை கிளம்புறதுக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக கிளம்பி தான் ஆகணும். டைம் ஆயிருச்சு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாமா? போகிற ஓகே இன்னும் நிறைய இருக்குல்ல, பார்ப்போம். ஓகே ஓகே பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பைத்தியமே, வீடெல்லாம் பார்க்கக்கூடாது. வேண்டாமா? வீடியோ அதாவது நாங்கள் பசங்களாம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மரமெல்லாம் இருக்கும்ல, குரங்குகள் மாதிரி இங்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிக்கோ, அங்கிட்டு ஒருத்தர் பிடிச்சி, இங்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிக்கோ, அப்படியே தொத்திக்கிட்டு அது ஒரு போஸாக நாங்கள் எடுப்போம். ஏன்னா இப்பயும் பண்ணுங்க. பசங்க இல்ல நாங்க நீங்க மட்டும் பண்ண ஆகாதா? நல்லா இருக்கு. வாங்கிக்கலாமா? அட ப்ளூ கலர் இல்ல.
இது 260 ரூபாய். அந்த வெளிய அந்த ப்ளூ ചിക്കൻ നൂഡിൽസ് വിളിച്ച് അൽഫാമിനോട് പറഞ്ഞു. என்னப்பா ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? மந்தி பிரியாணி. ஓகே. ஏன் குவார்டர் ஆர்டர் பண்ணீங்க? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்களா நீங்க திருச்சூர்ல? ஓகே. ஆமா, நாங்க பாலக்காடுல வேணா நம்ம சாப்பிட்டோம். பாலக்காடுல சாப்பிட்ருக்கோம், திருச்சூர்ல சாப்பிட்ருக்கோம். நல்லாவே இல்லை. பாலக்காடுல சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. இங்கே பூப்பாரில் எப்படி இருக்கு பார்ப்போம். நாங்கள் சாப்பாடு தான் அரிசி அரிசியாக இருக்க மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாருங்கப்பா. அப்போ சாப்பிடாதீங்க, எனக்கு தாங்க. எப்படி இருக்கு? மந்தி பிரியாணி விட அல்ஃபாமும் சூப்பர். லாஸ்ட்டாக ஒரு பழம்பொரி வாங்கினோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.